நண்பா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்னால் என்ன? மேக் அட்ரஸ்னால் ஒரு ஃபோன்ஸ், ஒரு லேப்டாப்ஸ், ஒரு கம்ப்யூட்டர்ஸ், ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் எதுனா இதில் நெட்வொர்க் டிவைஸோ அதுக்குன்னா கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ் யார் கொடுப்பா அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனியை அந்த மேக் அட்ரஸ் அந்த ஃபோனுக்கு அசைன் பண்ணிடும். இப்போ அந்த மேக் அட்ரஸ் எதுக்கு அசைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஒரு ரவுட்டர் வச்சுருக்கோம். ஒரு ரவுட்டரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த டிவைஸ் இது லேப்டாப் தானா, இது கம்ப்யூட்டர் தானா, இது ஃபோன் தானா, இது விவோ T1, இது விவோ T2ன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் அந்த மேக் அட்ரஸை வச்சு தான் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மா ஃபோன் ஒரு சமையல் குறிப்பு சர்ச் பண்ணுறாங்க. அந்த ஃபோனோட விவோ T1 அதுக்குன்னு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். இப்போ அது ரவுட்டரில் கனெக்ட் ஆகி அது சர்ச் ஆகும்போது அந்த மேக் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணி தான் அதுக்குரியான ரிசல்ட்டை அந்த ரவுட்டர் எடுத்து கொடுக்கும். இந்த மேக் அட்ரஸ் எதுக்கு? ஒரு டிவைஸை ஐடென்டிஃபை பண்ண, அதாவது இது ஒரு லேப்டாப் தானா, இது கம்ப்யூட்டர் தானான்னு அந்த ரவுட்டர் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் மேக் அட்ரஸை யூஸ் பண்ணி. டிவைஸ் அலோ ஆர் பிளாக், அதாவது நம்ம பர்சனல் ஹாட்ஸ்பாட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம நண்பர் ஒரு ஆளே கனெக்ட் ஆகிருக்காரு. நம்ம அந்த மேக் அட்ரஸை யூஸ் பண்ணி அந்த டிவைஸை நம்மளுடைய ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டை மாற்றாமல் அலோவ் பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம். ஒரு அன்னோன் டிவைஸ் நம்ம ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அது என்ன ஒரு டிவைஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும், செக் பண்ணிக்கலாம். இந்த மேக் அட்ரஸ் பார்க்க எப்படி இருக்கும், இது எப்படி அசைன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மேக் அட்ரஸ் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 டிஜிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கம்பெனியோட பிராண்ட். ஒரு ஏசராக இருக்குன்னு, ஹெச்பியாக இருக்குன்னு, சாம்சங் கம்பெனியோட பிராண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். கடைசி ஒரு 6 டிஜிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த டிவைஸ் நம்பர், ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிவைஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ ஒரு காமனாக ஒரு மேக் அட்ரஸ்னால் என்ன? மேக் அட்ரஸ்னால் ஒரு யூனிக் ஐடென்டிஃபை நம்பர் மாதிரி. எப்படி ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஆதார் கார்டு நம்பர் இருக்கோ, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி ஒரு ஃபோன்ஸ், ஒரு லேப்டாப்ஸ், ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மேக் அட்ரஸ் அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஃபோனையும் ஒரு டிவைஸையும் கொண்டு போயிட்டு நம்ம ரவுட்டரில் கனெக்ட் பண்ணும்போது அதோடைய மேக் அட்ரஸ் சேஞ்சே ஆகாது. ஒரு ஐபி அட்ரஸ் வேணால் சேஞ்ச் ஆகலாம், பட் மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. இது ஒரு பெர்மனன்ட் நம்பர் மாதிரி. ஓகே நண்பர்களே, நான் சொன்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா பாருங்கள் நண்பர்களே.